இந்த கிரிக்கெட்டுக்கு அடிமையாகிறது, சினிமா பார்ப்பதற்கு அடிமையாவது, கேம் விளையாடுறதுக்கு மொபைலில் கேம் விளையாடுறதுக்கு அடிமையாகிறது, அப்புறம் அரசியலுக்கு அடிமையாகிறது. அரசியலில் இவங்களுக்கு எந்த பதவியுமே இருக்காது, ஆனால் அரசியல் சார்ந்த அரசியல் பேசுவதற்கு அடிமையாவது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா சினிமாவுக்கு அடிமையாகிறவங்க எப்பவும் சினிமாவை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க. கிரிக்கெட்டுக்கு அடிமையாகிறவங்க எப்பவும் கிரிக்கெட்டை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க. அது மாதிரி அரசியலுக்கு அடிமையாகிறவங்க அரசியலை பற்றியே பேசுவாங்க. அப்போ இவங்களுக்கு என்ன தேவைன்னா, பேசுவதற்கு ஏதாவது ஒன்று தேவை. இப்போ அரசியலை பற்றியே பேசும்போது நிறைய பேர் கூட அவங்களால தொடர்புபடுத்திக்க முடியும் அரசியலை பற்றியே பேசும்போது. அது மாதிரி சினிமாவை பற்றி பேசும்போதும் நிறைய பேரோட இவங்களோட ஒரு தொடர்பு ஏற்படுத்திக்க முடியும். அது இவங்களுக்கு ஒரு வசதியாக இருக்கலாம். அதனால் இவங்க நிறைய பேரோட பேசணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ஒன்றுக்கு அடிமையிடுறாங்க. நிறைய பேர் கூட பேசுவதற்கு ஏதாவது ஒன்று நமக்கு தேவை அப்படிங்கிறக்காக என்ன பண்ணிடுறாங்க, ஏதாவது ஒரு துறைக்கு அதாவது சினிமா இல்லைனா கிரிக்கெட்டு, அதை விளையாட்டுன்னு வச்சுக்கோங்க. சினிமா, விளையாட்டு, எல்லாம் அரசியல், இந்த மூணில் ஏதாவது ஒன்றுக்கு அடிமையாயிடுறாங்க. இதுதான் மக்களை அடிமைப்படுத்துறது. எதுன்னு இந்த 3 தான் மிக முக்கியமாக அடிமைப்படுத்துவது. ஏன்னா இது சம்மந்தமாக இதில் ஏதாவது சினிமாவுக்கு அடிமையாகும்போது சினிமா பற்றியே பேசுவாங்க, கிரிக்கெட்டுக்கு அடிமையாகும் கிரிக்கெட் பற்றி பேசுவாங்க, அரசியலுக்கு அடிமையாகும் போது அரசியலை பற்றி மட்டுமே பேசிகிட்டு இருப்பாங்க. அதன் மூலம் என்னென்னா நிறைய பேர்கிட்ட பேசுவதற்கு ஒரு தொடர்பு, ஒரு காரணம் கிடைக்குது. நிறைய பேர்கிட்ட பேசணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு காரணம் அப்படின்னா, அப்போ இவங்களுக்கு என்னென்னா பேசுவதற்கு ஏதாவது ஒரு காரணம் தேவை. எதை பற்றி பேசுகிறது, அதன் மூலம் மற்றவர்களோடு எப்படி ஒரு நட்பு இதெல்லாம் ஏற்படுத்திக்கலாம் அப்படிங்கிறக்காக தான் இவங்க இதை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஏதாவது ஒன்றுக்கு அடிமையாயிடுறாங்க. சினிமாவுக்கோ இல்லை விளையாட்டுக்கோ அல்லது அரசியலுக்கோ அடிமையாயிடுறாங்க. அடிமையாகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, கடைசியில் நம்முடைய லட்சியத்தை நம்ம கொட்ட விட்டுறோம். அவரோட இந்த மாதிரி யார் இந்த மாதிரி சினிமா, அரசியல், விளையாட்டு இதுக்கு அடிமையாகிறாங்களோ, அதாவது விளையாடுவதாக இருந்தால் நீ விளையாட்டுக்கு அடிமையாயிடு, அரசியல் உனது தொழிலாக இருந்தால் அரசியலுக்கு அடிமையாகு, சினிமா உனது தொழிலாக இருந்தால் சினிமாவுக்கு அடிமையாயிடு. அது மாதிரி நமக்கு எது தொழிலோ அதுக்கு தான் நம்ம அடிமையாகணும். அதை விட்டுட்டு நீ பார்க்குறது ஒரு தொழில், ஆனால் நீ சினிமாவுக்கு அடிமையாகிற அப்படின்னா, சினிமா கிடையாது, உன்னுடைய தொழில் சினிமா இல்லைன்னா நீ ஏன் சினிமாவுக்கு அடிமையாகிற? அப்போ அது உனக்கு வீழ்ச்சியை தரும், அது உனக்கு சோம்பேறித்தனத்தை தரும். அப்போது உனது துறை என்பது அரசியலாக இல்லாத பட்சத்தில் நீ ஏன் அரசியலுக்கு அடிமையாகிற? அப்போது அப்படி இருக்கிறது உனக்கு கண்டிப்பாக அரசியலை பற்றியே மேலோட்டமாக தான் தெரிஞ்சுக்கணும். ரொம்ப தீவிரமாலாம் இறங்கக்கூடாது. நியூஸ்லாம் ரொம்ப பார்த்துக்கிட்டு ரொம்ப மேலோட்டமாக தான் இருக்கணும். அரசியலும் ஒரு துறை தான். இப்போ விஞ்ஞானம் கூட தான் ஒரு துறை. விஞ்ஞானத்தை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். விஞ்ஞானத்தை பற்றி நீங்கள் எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிறீங்க? நீங்கள் விஞ்ஞானத்துறையில் இல்லை, ஆனால் நீங்கள் விஞ்ஞானத்தை பற்றி எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிறீங்க? சும்மா மேலோட்டமாக தான் தெரிஞ்சுக்கிறீங்க. அதே மாதிரி தான் அரசியலை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் அரசியலை பற்றி ரொம்ப ஆர்வமாக தெரிஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அரசியல்வாதியாக தான் இருக்கணுமே தவிர, அரசியல் பற்றி நீங்கள் அரசியல் சார்ந்த நியூஸ்களை ரொம்ப தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக இருக்கணும், அரசியல் துறையில் இருக்கணும். அப்படி இல்லாமல் அதை பற்றிலாம் ரொம்ப தெரிஞ்சிக்காதீங்க, அது ரொம்ப கேடு. அது மாதிரி சினிமா உங்கள் துறையாக இல்லாத பட்சத்தில், உங்கள் தொழிலாக இல்லாத பட்சத்தில் சினிமா பற்றிலாம் ரொம்ப பேசாதீங்க. அரசியல் பேசுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்களா. அரசியல் உங்களுக்கு தொழிலாக இல்லாத பட்சத்தில், நீங்கள் அரசியலில் இயங்காத பட்சத்தில், அரசியல் துறையில் இயங்காத பட்சத்தில் அதை பற்றிலாம் ரொம்ப பேசாதீங்க. அது மாதிரி உங்கள் தொழில் எதுவோ அதை பற்றி அதுக்கு நீங்கள் அடிமையாக இருக்கணும். அல்லது எல்லா விஷயத்தை பற்றியும் பேசணும், எல்லா விஷயத்தை பற்றியும் பேசணும். விஞ்ஞானம், அரசியல் எல்லாத்தையும் பேசணும். அப்படி பேசும்போது அரசியலுக்கு நீங்கள் கொஞ்சம் தான் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. விளையாட்டு, அரசியல், விஞ்ஞானம், தொழில்துறை, கலை, இலக்கியம், அப்புறம் சட்டம், நீதி நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பற்றி வெளிநாடுகளை பற்றி இப்படி எல்லாத்தையும் பற்றி பேசுங்க. சும்மா ஏதாவது ஒன்றை பற்றி மட்டுமே அடிமையிடாதீங்க, ஒன்றை பற்றி மட்டுமே இருக்காதீங்க. அதுக்கு அடிக்கிட்ட அது உங்களுக்கு தொழிலாக இருந்தால் நீங்கள் அதை பற்றி நிறைய பேசலாம். எதை பற்றி நீங்கள் நிறைய பேசுகிறீங்களோ அது உங்களுடைய தொழிலாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில், உங்கள் தொழில் அரசியலாக இல்லாத பட்சத்தில் அரசியலை பற்றி கொஞ்சம் தான் பேசணும். அது மாதிரி நிறைய பேசணும். விஞ்ஞானத்தை பற்றி பேசணும், விளையாட்டை பற்றி பேசணும், கலை இலக்கியத்தை பற்றி பேசணும். அப்போ எல்லாத்தையும் நீங்கள் கொஞ்சம் பேசினா தான் பேச முடியும். ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டும் நிறைய நேரம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, அரசியலை பற்றி மட்டும் நிறைய நேரம் பேசுகிறீங்க, கிரிக்கெட்டை பற்றி நிறைய நேரம் பேசுகிறீங்க, ஆனால் கிரிக்கெட் உங்களுடைய தொழில் அல்ல. அரசியலை பற்றி நிறைய நேரம் பேசுகிறீங்க, அரசியல் ஆனால் உங்களுக்கு தொழில் அல்ல அப்படின்னா அப்போ நீங்கள் அடிமை ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் சினிமாவை பற்றி நிறைய பேசுகிறீங்க, ஆனால் சினிமா உங்களுடைய தொழில் அல்ல அப்படின்னா நீங்கள் அடிமை ஆகிட்டீங்க, சினிமாவுக்கு அடிமை ஆகிட்டீங்க. அதனால் உங்கள் தொழிலை உங்களால் சிறப்பாக செய்ய முடியாது, நீங்கள் ஒரு சோம்பேறி ஆகிடுவீங்க. அதனால தான் ரொம்ப எச்சரிக்கையாக இப்போ அரசியல் உங்களுடைய தொழிலாக இல்லை.
நீங்கள் வேறு ஏதோ துறையில் இருக்கீங்க, வேறு ஏதோ தொழில் பார்க்குறீங்க அப்படின்னா அரசியலை பற்றி ரொம்ப தெரிஞ்சிக்காதீங்க. கொஞ்சம் தான் மேலோட்டமாக தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி உங்களுடைய தொழிலை பற்றி தான் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும். அதுக்காக அதை பற்றி மட்டுமே தெரிஞ்சுக்கூடாது, உலகத்தை பற்றி எல்லா விஷயத்தை பற்றியும் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அந்த மாதிரி ஒரு அணுகுமுறை நமக்கு இருக்க வேண்டும். அப்போது என்னன்னா, நம்ம இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் அடிமையாக இருக்கீங்களா? அரசியல் சார்ந்த நியூஸ்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ரொம்ப அடிமையாகிட்டேன், சினிமா பார்க்குறதுக்கு நான் அடிமையாகிட்டேன், ஆனால் சினிமா என்னுடைய தொழில் அல்ல. அதுபோன்று கிரிக்கெட்டை பற்றி பேசுகிறது பார்க்குறது அதுக்கு நான் அடிமையாகிட்டேன், ஆனால் கிரிக்கெட் என்னுடைய தொழில் அல்ல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இது போன்ற அடிமைத்தனங்களில் அதாவது பொழுதுபோக்கு, ஒட்டுமொத்தமாக பொழுதுபோக்கு, நான் அந்தந்த சீசனுக்கு என்னென்ன வருதோ அதுக்கு நான் அடிமையாகிடுவேன். பிக் பாஸ் வந்ததுன்னா பிக் பாஸ்க்கு அடிமையாகிடுவேன். ஐபிஎல் கிரிக்கெட் வந்துச்சுன்னா அதுக்கு நான் அடிமையாகிடுவேன். அல்லது ஐபிஎல் முடிஞ்சது, வேர்ல்டு கப் வருது, ஏதாவது ஒரு ட்ராஃபி கோப்பைக்காக விளையாடுறாங்க அப்படின்னா அதை நான் பார்க்க அடிமையாகிடுவேன். அப்புறம் WWக்கு அடிமையாகிடுவேன். இப்படி பொழுதுபோக்கு சார்ந்த எல்லா விஷயத்துக்குமே நான் அடிமை. அரசியல், சினிமா, விளையாட்டு, குத்துச்சண்டை, மல்யுத்தம், இப்படி எல்லாத்துக்குமே நான் அடிமையாகிட்டேன், பொழுதுபோக்குக்கு நான் அடிமையாகிட்டேன். அப்படிப்பட்டவங்க இருக்காங்க. அப்போ இதிலேருந்துலாம் நாம் எப்படி விடுபடணும்னா, நமக்குன்னு ஒரு லட்சியம், நமக்கு பிடித்த துறையில் நம்ம ஒரு லட்சியவாதியாக இருக்கணும். லட்சியவாதியாக இருந்து படிப்படியாக ஒரு பிஸியாக இருக்கணும். நம்ம துறையில் பிஸியாக இருக்கணும். நமக்கு எது தொழிலோ, நமக்கு எது துறையோ, நாம் எந்த துறையில் தொழில் செய்கிறோமோ அந்த துறையில் நாம் பிஸியாக மாறிக்கிட்டே வரணும். நாம் செய்கிற தொழிலில் நம்ம பிஸியாக இருக்கணும். எப்போவும் சும்மாவே இருக்கக்கூடாது. எப்போவும் நமக்கு வேலை நிறைய இருக்கணும். செய்வதற்கு நேரம் இல்லை என்கிற நிலையை நீங்கள் எட்ட வேண்டும். உங்கள் வேலையை செய்வதற்கு நேரம் போதாது என்கிற நிலையை நீங்கள் எட்ட வேண்டும். அப்போ என்ன ஆகுவீங்கன்னா, அப்போ நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போவீங்க. அதே நேரத்தில் நீங்கள் செய்கிற தொழில் மூலமாக உங்களுக்கு பணமும் வரணும். பணத்தை தராத வேலையை நீங்கள் செய்யாதீங்க. வேலையை தொழிலாக செய்யாதீர்கள். நீங்கள் செய்கிற தொழில் உங்களுக்கு பணத்தை தர வேண்டும். அப்படி இருக்கும்போது அந்த தொழிலில் பிஸியாக மாறிக்கிட்டே வரணும். பிஸியாக அதே நேரத்தில் ஈஸியாகவும் இருக்கணும், சந்தோஷமாக, அதாவது மகிழ்ச்சியாகவும் இருக்கணும், டென்ஷனாக இருக்கக்கூடாது. அப்படி படிப்படியாக உங்கள் தொழிலில் நீங்கள் பிஸியாக இருக்கணும். எப்போதும் செய்வதற்கு நிறைய வேலை இருக்குது, ஆனால் நேரம் இல்லை. அதே நேரத்தில் நீங்கள் செய்கிற வேலை ஒவ்வொன்றும் உங்களுக்கு பணத்தை தருகிறது அப்படின்னா என்ன பண்ணலாம், செய்வதற்கு இப்போ நிறைய வேலை இருக்குது ஆனால் நேரம் இல்லை. அப்படிங்கும்போது அந்த செய்வதற்கு நிறைய வேலை இருக்குது பாருங்கள், நேரம் இல்லாத காரணத்தால் அது செய்யாமல் இருப்பீங்க. அப்போ அதுக்கு ஒரு வேலையாளை போட்டுருங்க. அதை செய்வதற்கு ஒரு வேலையாள், அந்த ஆளை வச்சுட்டு நீங்கள் அந்த வேலையை செஞ்சு முடிங்க. அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துருங்க. ஏன்னா நீங்கள் செய்கிற வேலைனால உங்களுக்கு பணம் வரப்போகுது. அப்படின்னா நீங்கள் செய்ய முடியாத வேலையை இன்னொரு ஆளை வச்சு செஞ்சுருங்க. இப்படி நம்ம தொழிலில் நாம் என்ன தொழில் பண்ணுறோமோ அதில் நம்ம பிஸியாக இருக்கணும். பிஸியாக இருந்துட்டீங்க அப்படின்னா, அதாவது உங்களுக்கு நேரமே இல்லை அந்த அளவுக்கு நீங்கள் பிஸியாக இருக்கணும். அது படிப்படியாக தான் நடக்கும். திடீர்னாலாம் பிஸியாக முடியாது. பிஸியாக இருக்கணும். நான் ரொம்ப பிஸிப்பா, எப்போ பார்த்தாலும் எனக்கு வேலை இருக்குது, தலைக்கு மேலே வேலை இருக்குது அப்படின்னு அப்படி ஒரு நிலைமை நம்ம எட்டும்போது நமக்கு இந்த அடிமைத்தனம்லாம் குறைஞ்சிரும். இந்த டிவி பார்க்குறது, சீரியல் பார்க்குறது, சினிமா பார்க்குறது, கிரிக்கெட் பார்க்குறது, அரசியலை பற்றி பேசுகிறது, நியூஸ் பார்க்குறது, இது மாதிரி நமக்கு தொடர்பில்லாத துறைகளில் நம்ம அடிமையாக கிடக்கிற மாதிரி, இந்த பொழுதுபோக்குக்கு அடிமையாக இருக்குது, மல்யுத்தம் பார்க்குறதுக்கு அடிமையாகிறது, மொபைல் கேம் விளையாடுறதுக்கு அடிமையாகிறது, இந்த மாதிரி அடிமைத்தனங்கள் உங்களுக்கு தெரியும். நாம் எதுக்கெல்லாம் அது மாதிரி அடிமைத்தனம் இருக்கும். நம்மளை சோம்பேறி ஆக்குகிற அடிமைத்தனத்திலேருந்து நாம் தப்பித்து விடுவோம். அதுக்கு தான் நாம் லட்சியவாதியாக இருக்கணும். கிட்டத்தட்ட நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா, நீங்கள் ஒரு சோம்பேறியாக இருக்கீங்க, எப்போ பார்த்தாலும் டிவியில் என்னென்ன அந்தந்த சீசனுக்கு என்னென்ன பொழுதுபோக்கு வருதோ அதை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படிப்பட்டவராக நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கு சோம்பேறித்தனத்தால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா நீங்கள் அந்த அடிமைத்தனத்திலேருந்து எப்படி விடுபடணும்னா, அதற்கு மாற்றாக உங்கள் தொழில் எதுவோ, உங்கள் துறை எதுவோ, அதில் நீங்கள் உங்கள் தொழில் எதுவோ அதில் நீங்கள் பிஸியாக மாறணும். எப்போதும் இயங்கி கொண்டே நிறைய படிப்படியாக என்ன செய்யலாம், அடுத்து என்ன சின்ன சின்ன வேலைகளாக சேர்த்துட்டு வாங்க. பெரிய வேலைகளாக எடுக்காதீங்க, சின்ன சின்ன வேலைகளாக சேர்த்துட்டு வாங்க. இதை செய்யலாம், அதை செய்யலாம். ஆனால் நீங்கள் செய்கிற வேலைக்கு உங்களுக்கு பணம் கிடைக்கணும். பணத்தை தராத வேலைகளை செய்யாதீங்க, பிஸியாக செய்யாதீங்க. பணம் கிடைக்கணும். நீங்கள் செய்கிற வேலைக்கு உங்களுக்கு ஊதியம் கிடைக்க வேண்டும். அது உங்களுக்கு ஊக்கமாக இருக்கும். புகழும் கிடைக்கணும். புகழ் இல்லாமல் இகழ்ச்சியை தருகிற வேலைகளை செய்யக்கூடாது. பணம் கிடைக்குது, நான் போதைப்பொருள் கடத்துகிறேன், அதில் பணம் கிடைக்கும், ஆனால் வெளியே தெரிஞ்சால் எல்லோரும் இகழ்வார்கள், அதில் போலீஸ் பார்த்தா பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க. அப்போ அந்த மாதிரி வேலைகளை செய்யக்கூடாது. புகழும் கிடைக்கணும், பணமும் கிடைக்கணும், 4 பேர் பாராட்டணும். அந்த மாதிரி வேலையில் நீங்கள் பிஸியாக மாறிக்கிட்டே வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். அடுத்து என்ன வேலை, இந்த வேலை சேர்க்கலாமா,
புதுசாக இந்த வேலையை செய்யலாமா நம்ம தொழிலில், அப்படி சேர்த்துக்கிட்டே வரணும். சேர்த்துக்கிட்டே வரும்போது நம்ம இப்போ நம்ம பிஸி ஆகிடுவோம். இப்போ நமக்கு சினிமா பார்க்குறதுக்கு நேரம் இருக்காது, கிரிக்கெட் பார்க்குறதுக்கு நேரம் இருக்காது, அரசியல் நியூஸ் பார்க்குறதுக்கு இப்போ நேரம் கிடையாது. அப்போது இப்போ எதனால் இது சாத்தியம்? நம்முடைய தொழிலில் நாம் பிஸியாக மாறும்போது, நம்ம தொழிலில் இப்போ நமக்கு தலைக்கு மேலே வேலை கிடக்குது, அந்த அளவுக்கு செய்வதற்கே நேரம் இல்லை. வேலை நிறைய இருக்கிறது, ஆனால் செய்வதற்கு நேரம் இல்லை. அதை செய்தால் நமக்கு நிறைய பணமும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமைக்குள்ளே நம்ம போயிடணும். அப்படியான ஒரு உலகத்துக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா கடைசியில் நம்ம தொழிலுக்கு நாம் அடிமையாயிடுவோம். இந்த அரசியல், கிரிக்கெட்டு, சினிமா இதெல்லாம் நம்மளை ஒன்றுமே பண்ணாது. இது ஒரு சும்மா அப்படி இதுக்காக நாம் அடிமையாக கிடந்தோம், இதை பார்த்துக்கிறதுக்காக நாள் முழுதும் படுத்தே கிடந்து டிவி, கிரிக்கெட் அப்படி பார்த்து கிடந்தோம் அப்படின்னு அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இதுவாக நம்மளை அடிமைப்படுத்தியது அப்படின்னு அப்போ தான் தெரியும். சிகரெட்டுக்கு அடிமையாகிறது, தண்ணி அடிக்கிறதுக்கு அடிமையாகிறது, இதெல்லாம் வேலை இல்லாதவர்களுடைய பிரச்சனை. கிரிக்கெட்டுக்கு அடிமையாகிறது, சினிமா உன்னுடைய தொழிலாக இல்லாத பட்சத்தில் அது இந்த சினிமாவுக்கு அடிமையாகிறது. இதெல்லாம் என்ன வேலை செய்கிறதுனே தெரியாதவங்க தான் இந்த மாதிரி மாட்டிப்பாங்க. கண்ணியில் போய் மாட்டிப்பாங்க, வலை போட்டு வலையில் போய் மாட்டிப்பாங்க. என்ன வேலைன்னு தெரியாது, அவங்களுக்கு என்ன லட்சியம்னு தெரியாது. லட்சியம் இல்லாதவர்கள் தான் இது போன்ற வலையில் மாட்டிக்கொள்வார்கள். ஏன் லட்சியவாதியாக இருக்கணும்னா, நீங்கள் லட்சியவாதியாக இல்லாத பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி விரித்து வைத்திருக்கிற வலையில் போய் மாட்டிப்பீங்க. அரசியல் வலையில் மாட்டிப்பீங்க, சினிமா வலையில் மாட்டிப்பீங்க, கிரிக்கெட் வலையில் மாட்டிப்பீங்க, WW மல்யுத்த வலையில் மாட்டிப்பீங்க. இந்த மாதிரி வலையில் மாட்டிடுவீங்க. அதனால தான் நம்ம எப்போவுமே இப்போ சினிமாவுக்கு நீங்கள் சினிமா வலையில் நீங்கள் மாட்டிட்டீங்க. ஆனால் அந்த சினிமாக்காரங்க எப்போ பார்த்தாலும் அவங்க தொழிலை பற்றி தான் யோசிப்பாங்க, அவங்க துறையை பற்றி மட்டும்தான் யோசிப்பாங்க. பிறர் விஷயங்களை பற்றி லைட்டாக தான் யோசிப்பாங்க. அவங்க அதில் பிஸியாக இருக்காங்க. ஆனால் நாம் சோம்பேறியாகி அவங்க விரித்த வலையில் போய் விழுந்துடுறோம். அவங்கள பற்றி மட்டுமே எப்பவும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால் அந்த மாதிரி போய் முட்டாள்தனமாக மாட்டிக்கக்கூடாது. அப்போ அதுக்கு தான் ஒரே வழி, கஷ்டப்படணும். இந்த மாதிரி வலைகளில் நம்ம சிக்கக்கூடாது, அரசியல் வலையில் சிக்கிடக்கூடாது. இன்றைக்கி தொண்டர்னு சொல்லி லட்சக்கணக்கான பேர் அந்த அரசியல் தொண்டர்கள் மாநாடுன்னு சொல்லி அரசியல்வாதிகளோட பின்னாடி போகிறாங்க. பின்னாடி போய் எல்லா அவங்க விரித்த வலையில் போய் மாட்டிக்கிறான். நேரத்தோட அருமை தெரியாமல் எல்லாருக்கும் அது உனக்கு அரசியல் துறை, உன்னுடைய தொழில் அரசியலாக இருந்தால் நீ பிற்காலத்தில் அரசியல்வாதியாக வேண்டும், அல்லது இக்காலத்திலே நீ அரசியல் துறையில் இருக்கிறாய் என்றால் பரவாயில்லை. சும்மா எனக்கு அரசியல்லாம் தொழில் கிடையாது, ஆனால் எனக்கு பிடிக்கும், அந்த கட்சி தலைவர் பிடிக்கும்னு சொல்லிட்டு அவருடைய கூட்டத்துக்கு போய் நிற்கிறது, இதெல்லாம் நேரத்தை வீணடிக்கிற செயல். அதனால் இது நீ அடிமையாகிட்ட, அவங்க விரித்த வலையில் விழுந்துட்ட அப்படின்னு அர்த்தம். அதனால் பொழுதுபோக்குக்கு அடிமையாகி விட்டாய், சினிமாவுக்கு அடிமையாகிறது, அப்புறம் கிரிக்கெட்டுக்கு அடிமையாகிறது, விளையாட்டுக்கு அடிமையாகிறது, மல்யுத்தத்துக்கு, இந்த மாதிரி அடிமையாகிறாங்க. இல்லை, எதுக்கெல்லாம் நீங்கள் அடிமையாகிட்டீங்கன்னா அதுலேருந்து தப்பிக்கணும்னா ஒரே வழி, நாம் லட்சியவாதியாக மாறி நமக்கு பிடித்த ஒரு தொழிலை லட்சியமாக ஏற்றுக்கொண்டு அதில் நம்ம பிஸியாக இருக்கணும். அதில் முழு நேர உழைப்பாளியாக இருக்க வேண்டும். 8 மணி நேரம் வேலைலாம் யாருக்கு தெரியுமா? பிழைப்புவாதிக்கு தான். இந்த இயந்திர அறிவியல் உலகில் பிழைப்புவாதி தான் 8 மணி நேரம் வேலையாளாக இருப்பான், வேலையாளாக இருப்பார்கள். அதனால் லட்சியவாதி முழு நேர உழைப்பாளி. அதனால் முழு நேரமும் இப்போ நீங்கள் பிழைப்புவாதிகள் தான் 8 மணி நேரம் வேலை பார்த்துட்டு மீதி உள்ள நேரம் டிவி, அரசியல், சீரியல், சினிமா அப்படின்னு சொல்லி அவங்க விரித்த வலையில் போய் மாட்டிப்பாங்க. 8 மணி நேரம் தொழிலை பார்ப்பாங்க. தொழில் செய்யும்போதும் அரசியலை பற்றி பேசுவாங்க, சினிமா பற்றி பேசுவாங்க. தொழில் செஞ்ச உடனே அந்த வலையில் விழுந்துருவாங்க. அந்த சீரியல் பார்க்குற வலையில் விழுந்துருவாங்க, சினிமா பார்க்குற வலையில் விழுந்துருவாங்க, விளையாட்டு கிரிக்கெட் பார்க்குற வலையில் விழுந்துருவாங்க, மல்யுத்தம், WW இப்படி இது போன்ற வலைகளில் விழுந்து விடுவார்கள். அதனால் நம்ம இந்த வலையிலேருந்து சிக்கிக்குவாங்க. அப்படி சிக்கிக்கிட்டு வெளியே வர முடியாமல் தவிப்பாங்க. அதனால் இதுலேருந்து வெளியே வர முடியாது. இதுதான் மக்களோட இயல்புன்னு நினைக்காதீங்க. ரொம்ப ஈஸி. நான்லாம் அப்படி ஒரு வலையில் தான் மாட்டிக்கிட்டேன், கடமையை செய்யாமல் சோம்பேறியாகி. அதுவும் கிரிக்கெட், அரசியல், சினிமா அப்படின்னு சொல்லி இந்த வலையில் விழுந்துட்டேன். மல்யுத்தம், WW இந்த வலையில் விழுந்து நான் நேரத்தெல்லாம் வீணடித்தேன், பொண்ணான நேரத்தெல்லாம் வீணடித்தேன். இன்றைக்கி தான் இப்போ கடைசி என்னுடைய ஆராய்ச்சி அதாவது ஆராய்ச்சியோட காலகட்டங்களில், நான் ஆராய்ச்சியை தீவிரமாக செய்ய வேண்டிய காலகட்டங்களில் நான் இப்படி தான் வீணாக போயிட்டேன். கடைசியில் இப்போ தான் முடிச்சுக்கிட்டேன். அப்போ முடிக்கும்போது நான் ஆராய்ச்சியே முடிய போகுது. இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் ஆராய்ச்சி பண்ண முடியும், இந்த ஆராய்ச்சி. அப்போது ஆரம்பத்துலலாம் போட்டிருந்தா வேறு மாதிரி இருந்திருக்கும் அந்த ஆராய்ச்சி. இந்த மாதிரி நம்ம விரித்த வலையில் விழக்கூடாதுன்னா நம்ம பிஸியாக மாறணும். நம்ம தொழில், நம்ம லட்சியம்னு ஒன்று உருவாக்கிக்கணும். ரிஸ்க் எடுக்கணும். நமக்கு பிடிக்கலையா அந்த தொழிலை விட்டுருங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அங்கே போங்க. போய்
அதே நேரத்தில் நீங்கள் செய்கிற வேலைக்கு பணமும் கிடைக்கணும். அதில் கவனமாக இருங்க. பணம் வருதோ இல்லையோ, எனக்கு பணம்லாம் முக்கியம் இல்லை அப்படின்லாம் சொல்லாதீங்க. பணமும் முக்கியம். அதே நேரத்தில் அந்த தொழில், அதை ஒரு தொழில், அந்த தொழில் எது உங்களுக்கு பிடிச்ச தொழில் எது, அந்த தொழிலில் நீங்கள் வந்து படிப்படியாக முதல்ல ஒரு சின்ன வேலையை செய்யுங்க. உங்களுக்கு பிடிச்ச தொழிலில் முதல்ல சின்ன வேலை, கொஞ்சம் நேரத்தில் முடிகிற மாதிரி ஒரு வேலை செய்யுங்க. அப்புறம் மீதமுள்ள நேரத்தில் வழக்கம் போல் எதுக்கு அடிமையானீங்களோ போய் அந்த வேலையில் போய் விழுந்துருங்க. படிப்படியாக உங்களுக்கு பிடிச்ச வேலைகளில் வேலையை அதிகப்படுத்துங்கள். கூட்டிக்கிட்டே வாங்க. உங்கள் பிடிச்ச தொழிலில் நீங்கள் வேலையை அதிகப்படுத்தணும், செய்கிற நேரத்தையும் அதிகப்படுத்தணும். இப்படி படிப்படியாக அதிகப்படுத்திக்கிட்டு அந்த முழு நேரத்தையும் ஆக்கிரமிக்கணும். உங்கள் தொழில் இருக்குல்ல, அது வந்து உங்கள் முழு நேரத்தையும் ஆக்கிரமிக்கணும். ஆக்கிரமித்து உங்கள் தொழிலில் நீங்கள் பிஸியாகிடணும். பிஸியாகிட்டு இதுக்கு இடையில் நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தோட நேரம் செலவழிக்கிறது, இதுக்கு இடையில தான், அது முழு நேரமும் உங்கள் தொழிலை செய்வதற்கு நீங்கள் பழக்கமாகிவிட்டு இதற்கு இடையில் நீங்கள் உங்கள் குடும்பத்தோட நேரம் செலவழிப்பது, இதற்கு இடையில் நீங்கள் சினிமா பார்க்குறது, சுற்றுலா போகிறது, அப்படி வச்சுக்கணும். புரியுதுங்களா? நீங்கள் எப்போவுமே பிஸியாக இருக்கீங்க உங்கள் தொழிலில். அதுக்கு இடையில 24 மணி நேரமும் நீங்கள் ஒரு பிஸியாகவே இருக்கீங்க. அதுக்கு இடையில நீங்கள் வந்து ஒரு சினிமா பார்க்குறீங்க, நல்ல ஒரு புது படம் வருது, சினிமா போய் பாருங்கள். ஒரு கிரிக்கெட்டாக ஃபைனல் மேட்ச் மட்டும் பாருங்கள். எல்லா மேட்சையும் பார்த்துட்டு இருக்காதீங்க. ஃபைனல் மேட்ச் மட்டும், அதுவும் கடைசியில் மட்டும் பாருங்கள். கடைசி ஒரு 10 ஓவர் மட்டும் பாருங்கள் ஃபைனல் மேட்ச். இல்லை தோக்குற மாதிரி இருக்கா, இந்தியா தோக்குற மாதிரி இருக்குது அப்படின்னா அப்போ அது கூட பார்க்காதீங்க. இல்லை இந்தியா ஜெயிக்கணும் அப்படிங்கிற உங்கள் ஆசையாக இருந்ததுன்னா, இல்லை எது ஜெயித்தாலும் பரவாயில்ல அப்படின்னா கடைசி 10 ஓவர் பாருங்கள். இந்தியா ஜெயிச்சா தான் நான் பார்ப்பேன் அப்படின்னா கடைசி 10 ஓவர் இந்தியா ஜெயிக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம தொழிலில் நம்ம பிஸி ஆகிட்டு அதுக்கு இடையில போய் நம்ம வந்து குடும்பத்தோடு நேரம் செலவழிக்க வேண்டும். 1 மணி நேரம் ஒதுக்கணும் குடும்பத்துக்காக. நான் இன்றைக்கி 1 மணி நேரம் கால் ஷீட்டு கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி அப்படி ஒதுக்கிடணும். அது மாதிரி இன்றைக்கி கிரிக்கெட் 10 ஓவர் பார்க்கலாம் அப்படின்னு, ஒரு சினிமா பார்க்கலாம், புது படம் ஒன்று வந்திருக்கு, எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, அந்த சினிமா பார்த்துட்டு வந்துடுங்க. வந்துட்டு உங்கள் பிஸியான வாழ்க்கையை நீங்கள் தொடர்ந்து விடுங்கள். இப்படித்தான் நம்ம இந்த மாதிரி பொழுதுபோக்கு வலையில் சிக்கிக்காமல், சோம்பேறி ஆகாமல், நம்மளை சோம்பேறியாக ஆக்குகிற வலைகளில் சிக்கிவிடாமல் தப்பித்து நம்முடைய வாழ்க்கை மீது, நம்முடைய லட்சியத்தின் மீது நாம் கவனம் செலுத்த வேண்டும். இல்லை என்றால் நாம் ஏமாளியாக போவது உறுதி.